ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியன் பேங்கோட டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபண்டு எப்படி லோட் பண்ணுறது, இந்த டிஜிட்டல் யூரோபி வாலெட்னா என்ன, இதனால் நமக்கு என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் பேங்கோட டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட ப்ளே ஸ்டோரில் இந்தியன் பேங்க் டிஜிட்டல் யூரோப்பின்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே வரும் இந்த அப்ளிகேஷன் தான். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து என்டர் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து என்டர்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி சின்னதாக டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேட்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க்கில் கொடுத்த ஃபோன் நம்பர் வந்து சிம் 1 சிம் 2 கேட்குது. இப்போ நான் வந்து சிம் 1 தான் கொடுத்துருக்கேன். அதனால் சிம் 1 வந்து சூஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை சிம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணோடனே இப்போ பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. இது வந்து உங்கள் பேங்க்குக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் வந்து லிங்க் ஆகும். லிங்க் ஆனோடனே ப்ளீஸ் வெயிட்னு வரும். இது வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலமாக ட்ரை பண்ணக்கூடாது. மொபைல் டேட்டாவில் மட்டும்தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மொபைல் டேட்டாவில் மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பாருங்கள் சிம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. இந்த மாதிரி வந்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் செட் ஆப் பின்னு கேட்குது. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து பின் செட் பண்ணணும். இந்த இடத்துல கீழே செட் ஆப் பின்னு இருக்குல்ல, இது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் பின் நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனோட பாஸ்வேர்டு வந்து போடணும். இப்போ நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய ரியல் நேம் வந்து கேட்கும். உங்கள் பேங்க்கில் கொடுத்த உங்களுடைய நேம் வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ரெக்கவரபிள்னு இருக்குது. நீங்கள் வந்து பின் நம்பர் இப்போ வந்து செட் பண்ண சொல்லும். அந்த பின் நம்பரை நீங்கள் மறந்துட்டாலோ இல்லை அந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டாலோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஈஸியாக போய்ட்டு ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ரெக்கவரபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கண்டினியூன்னு இருக்கும். கண்டினியூ மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கண்டினியூ டு செட் வாலெட் பின்னு கேட்குது. இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் பின் செட் பண்ணணும். உங்கள் ஃபோனுக்கு இருக்கிற பின் வேறு, இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் பர்சனலாக வந்து பின் செட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கண்டினியூன்றத மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிரேட்டியா வாலெட் பின்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து 6 நம்பரில் ஏதாவது வாலெட் பின் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 6 நம்பரில் வந்து பின் வந்து செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டில் டைப் பண்ணால் அதே சேம் பின்னை தான் செகண்ட் இந்த காலம்லேயும் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் கொடுத்துருக்காங்களா, இந்த டிக் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ப்ளீஸ் வெயிட்னு வரும். இப்போ பாருங்கள் இவர் வாலெட் பின் ஹாஸ் பீன் செட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. பேங்க்லேருந்து வந்து மெசேஜும் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே லிங்க் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியன் பேங்க் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக அங்கே வந்து டிக்கில் இருக்குது. அதனால் நம்ம வந்து கண்டினியூன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் என்னோட அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல அந்த கீழே வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அதனால் இந்த அக்கௌண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டேன். இதுக்கு வந்து மஸ்ட்டு உங்கள்கிட்ட டெபிட் கார்டு வந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டெபிட் கார்டு இல்லாமல் நீங்கள் இந்த ஆப் போய்ட்டு ஆக்டிவேட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து என்னோட டெபிட் கார்டு வந்து கையில் எடுத்துக்கிட்டேன். டெபிட் கார்டோட லாஸ்ட்டு 6 நம்பர், லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர் வந்து கேட்குது. ஸோ நான் என்னோட டெபிட் கார்டோட லாஸ்ட்டு 6 நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே வந்து எக்ஸ்பயர் மந்த்தும் ஏறும் கேட்கும். உங்களுடைய கார்டில் பார்த்து அப்படியே நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபிச்சிங் பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் வெயிட்னு வருது. இப்போ பாருங்கள் நமக்கு டிஜிட்டல் யூரோபி வாலெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. எது கேட்டாலும் வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோட் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடத்துல லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து சென்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கலெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் லோட் இருக்கும், அதுக்கப்புறம் ரெடீம் இருக்கும். சென்ட்னா நீங்கள் வந்து மித்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது நீங்கள் வந்து ஸ்கேன் கோடு மூலமாக மித்தவங்களுக்கு பே பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நம்மகிட்ட எதுவும் அமௌண்ட் இல்லை, அதனால் சாரி யூ டோன்ட் ஹேவ் ஃபண்ட்ஸ்னு வந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபண்ட் வந்து லோட் பண்ண சொல்லுது. நம்ம சென்ட் கிளிக் பண்ணதுனால நம்ம டேரெக்டாக இங்கே போய்ட்டு லோடுன்றது இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ₹2 நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அங்கே 2, 4, 6, 8ன்னு போகுது பார்த்தீங்களா. அந்த இடத்துல ₹5 போகிறீங்கன்னா ₹5 போகும், ₹10 போகிறீங்கன்னா ₹10 போகும், ₹20னா ₹20, ₹50, ₹100, $200, $500 அந்த மாதிரி நம்ம இங்கே வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே போகணும். மேலே தள்ளோம்னா அமௌண்ட் வந்து அங்கே மேலே போயிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்து 10,000 முடியும் தான் வந்து பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே அகைன் நீங்கள் இன்னொரு 10,000 ஆட் பண்ணணும்னா புதுசாக தான் இங்கே வந்து மறுபடியும் லோட் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ நான் ₹2 மட்டும் உங்களுக்காக வந்து இதில் லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பின் நம்பர் செட் பண்ணோம்ல, அந்த பின் நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுது. அந்த பின் நம்பர் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பின் நம்பர் வந்து நான் போடவே இல்லை. டிஜிட்டல் ருபி லோடர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஏன்னா உங்கள் பேங்க்கில் நீங்கள் ஆல்ரெடி டெபிட் கார்டெலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அதனால் வந்து பின் நம்பர்லாம் கேட்கல. நீங்கள் மித்தவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது தான் பின் நம்பர் கேட்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ₹2 வந்து ஆட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி மேலே வச்சு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் லோடிங் சக்ஸஸ்ஃபுல் ₹2 வந்து இருக்குது. இப்போ இந்த ₹2 நம்ம ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது கொடுத்து நம்ம ஸ்கேன் மூலமாக வந்து வாங்கிக்க முடியும். பே பண்ணி இப்போ அமௌண்ட் பொருள் வந்து வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, இந்த கியூஆர் கோட் மூலமாக இந்த கியூஆர் கோட் மேலே வச்சு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அலோவ் கேட்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து திங்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டயாவது வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கலெக்ட்ன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரேட் QR கோட்னு இருக்கும். இதில் வந்து இப்போ அமௌண்ட் போட்டுக்கலாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு 9,000 நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 9,000 போட்டுட்டு 9,000 போட்டுட்டு இந்த இடத்துல ஜெனரேட் QR கோட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த QR கோடு வந்துடும். இந்த 9,000 தான் இந்த QR கோடில் பே பண்ண முடியும். 10,000 போட்டிங்கன்னா இந்த QR கோட் ரிசீவ் பண்ணாது. நம்ம ஏன்னா 9,000 தான் சூஸ் பண்ணி இங்கே வந்து QR கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பொதுவாக ஒரு QR கோடு இந்த ஆப்புக்கு எங்கே போய் எடுக்கணும்னா அந்த இடத்துல ப்ரொஃபைல் இருக்கும். ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல பொதுவான QR கோடு வந்து கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இது. அந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணுறதும் நம்ம வந்து சொல்லிட்டோம், சென்ட் பண்ணுறதும் சொல்லிட்டோம். இப்போ இங்கே வந்து அமௌண்ட்டு இந்த ₹2 நீங்கள் மறுபடியும் பேங்க்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ரெடீம்னு இருக்கும். இது மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ₹2 மறுபடியும் வந்து நம்மளோட பேங்க்குக்கே வந்து நான் மாற்றி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ₹2 மட்டும்தான் நம்மகிட்ட ஒரே ஒரு நோட்டு மட்டும்தான் இருக்குது. எல்லாமே நோட்ஸ் தான் வந்து ஷோ ஆகும். ₹2 ₹2, ₹50 ₹50 அந்த மாதிரி நோட்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம ₹2 இருக்குது. அதனால் வந்து ரெடீம் டிஜிட்டல் யூரோப்பியன் கொடுத்துட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ரெடீம் டிஜிட்டல் ருப்பின்னு கேட்குது. இப்போ தான் வந்து பின் நம்பர் கேட்குது. ஓகேங்களா, நம்ம பேங்க்குக்கு உள்ளே போடும்போது பின் நம்பர் வந்து கேட்குது. நம்ம வந்து பின் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பின் நம்பர் போட்டு இந்த இடத்துல டிக் இருக்குது. இந்த டிக் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டிஜிட்டல் யூரோப்பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடீம் ஆகிடுச்சு. இப்போ என்னோட பேங்க்லேருந்து எனக்கு ₹2 வந்து கிரெடிட் ஆகிடுச்சுன்னு எனக்கு இந்தியன் பேங்க்லேருந்து வந்து மெசேஜ் வந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இவர் டிஜிட்டல் யூரோப்பி வாலெட் அன்லோடட் வித் ₹2 டோக்கன் வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் 500 நோட்ஸு, 200 நோட்ஸு, 100 நோட்ஸு இந்த மாதிரி எவ்வளோ நோட்ஸ் வேணாலும் இந்த டிஜிட்டல் யூரோப்பி வாலெட்டில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிஜிட்டல் யூரோப்பி வாலெட் வந்து ஆன்லைனில் நிறையா பர்ச்சேசிங்காக யூஸ் ஆகுது. டாலர்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க அப்படின்னா கரன்சி மூலமாக நீங்கள் என்னென்னலாம் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் இந்த டிஜிட்டல் யூரோப்பி மூலமாக நீங்கள் ஈஸியாக பே பண்ணி வாங்கிக்க முடியும். அதுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகுது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.